இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. அதாவது மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்ம உஜ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்மாசன சரிமில் அதேமாரி தான் செய்ய போகிறோம். அதேமாரி செஞ்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த பசங்க 2 பேரும் செஞ்சு காட்டுவாங்க. நானும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இல்லை அந்த பத்ம உஜ்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பலன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த பத்ம உஜ்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட, அதாவது கை வயதான பிறகு இருக்கக்கூடிய வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி இது. அப்புறம் வயதான பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சட்டையை நம்மளாலே எடுத்துக்கணும். இப்போ பெண்களாக இருந்தால் ப்ளவுஸ் போட ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆண்களாக இருந்தால் சட்டை பனியெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அது வயதான பிறகு ஏற்படக்கூடிய அந்த கை சம்மந்தப்பட்ட அந்த ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் சரியாகும். அதாவது ஷோல்டர் தூக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா தூக்கிறதுக்கு வரும். அப்புறம் அந்த தைராய்டு கிளாண்டு தலைப்பகுதி வந்து மேல் நோக்கி போகிறதுனால அந்த தைராய்டு பிரச்சனை என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆசனத்தில் சரியாகும். இது ரொம்ப அற்புதமான ஆசனம். கைப்பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. கையில் உள்ள நரம்புகளை நல்லா நீட்டிக்க செய்கிறது. அதாவது நீச்சித்தன்மையை ஏற்படுத்துகிறது. நெகிழல் தன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த ஆசனம். இந்த ஆசனம் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்ம உஜ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, எப்போதும் போல் காலை நீட்டிங்க. இந்த பசங்க நீட்டுவாங்க பாருங்கள். கால் நல்லா நீட்டிக்கிட்டு பொறுமையாக காலை வந்து என்ன செய்றீங்க, நல்லா ஃப்ரீ பண்ணுவீங்க. ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அடுத்த காலை நல்லா அப்படி மடக்கணும். பத்மாசனம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா வரணும்ல, இருக்கா காலை ஒரு கால் நீட்டி ஒரு காலை வச்சு என்ன செய்றீங்க, கீழே அப்படி அமைக்க பழகுங்க. ஒரு 5 முறை இப்படி செய்யுங்க. அப்போ தான் அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகும். ஒரு காலுக்கு அதுமாரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த காலுக்கு அதுமாரி செய்யுங்க. 2 காலும் அதேமாரி பண்ணணும். 2 காலும் என்ன செய்றீங்கன்னா நல்லா காலை கீழே வச்சு இப்படி அமைக்கி ஒரு 5 முறை என்ன செய்றீங்க அப்படி செய்யுங்க. எப்போது அந்த கால் நீட்டி தான் இருக்கணும். நீட்டுற கால் நீட்டி இருக்கணும். மடக்கிற காலை அப்படி பிடிச்சி நல்லா அமைக்க விடும். முடிச்சுட்டு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ பத்மாசனம் எடுத்து போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா வலது காலை எடுத்து போடுங்க. அப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னா இடது காலை எடுத்து போட்டுருங்க. நல்லா நார்மலாக உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு கையை என்ன செய்றீங்கன்னா அப்படி கோர்த்துக்கணும். கை வந்து கோர்த்து உள்ளங்கை உங்களை பார்த்த மாரி இருக்கணும். வச்சுட்டு அப்படியே கையை என்ன செய்யணும் இப்படி திருப்பணும். திருப்பி என்ன செய்யணும், கையை என்ன செய்யணும் மேல் நோக்கி இப்படி கொண்டுட்டு போகணும். தலையை அப்படி நல்லா என்ன செய்றீங்க அப்படின்னா அண்ணாத்தி பாருங்கள். தலை என்ன செய்யணும், நல்லா அண்ணாத்தி பார்க்கணும். கை என்ன செய்யணும், நல்லா பின்னாடி போகணும். இந்த கை வந்து என்ன இப்படி பின்னாடி போகணும். தலையை அண்ணாத்தி பார்க்கணும். இந்த தைராய்டு கிளாண்டு, இந்த கிளாண்டை தைராய்டு கிளாண்டு, இந்த கிளாண்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த கையை வந்து இப்படி நல்லா நீட்டுறதுனால என்ன ஆகும்னா கை நரம்புகள் பலகீனமாக இருக்கிறது என்ன செய்யும், இதில் பலம் பண்ணும். அதனால தான் இந்த ஆசனம் சொன்னது. நீங்கள் பலன் சொல்லும் போதே அவங்கள்ட்ட சொன்னேன், கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். அதுமாதிரி ஷோல்டர், சில பேர் பார்த்திங்கன்னா வயசான பிறகு இப்படி தூக்க முடியாது. தூக்கி ஒரு பொருள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஒரு எல்லைக்கு மேலே கையை தூக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த ஆசனம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கை நரம்புகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வரும். சரிங்களா. கை பலகீனம் சரியாகும். கை நடுக்கம் சரியாகும். சரிங்களா. ரிலாக்ஸ், பொறுமை கீழே இருக்கணும். இப்படி கொண்டு வந்தவங்க பொறுமையாக என்ன செய்யணும், கையை கீழே இறக்கி அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கையை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படி என்ன செய்யணும், உட்காந்துருக்கும். எப்போதுமே ஒவ்வொரு ஆசனமும் செஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, நீங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கும். அதாவது உடலுக்கு எந்த அளவு வேலை கொடுக்குறோமோ, அதாவது உழைப்புன்னு சொல்லுவோம், அதை அந்தளவு என்னென்னா ஓய்வுங்கிறது ரொம்ப அவசியம். அதனால் ஒவ்வொரு ஆசனமும் செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் என்ன செய்யணும், நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும் அடுத்த ஆசனத்துக்கு செய்யணும். சரிங்களா. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் பேர் என்ன சொன்னோம், பத்ம உஜ்ஜி. இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுனா இப்படி நல்லா அப்படி தலையானது இந்த முதுகு பேக்கில் அந்த ஷோல்டர்கிட்ட வரக்கூடிய அந்த வலியெலாம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆசனத்து மூலமாக என்ன செய்யும் நமக்கு குறையும். இந்த ஷோல்டரில் உள்ள வலி, கழுத்து வலி, அப்புறம் இந்த தொண்டையில் உள்ள இந்த தைராய்டு கிளாண்டு, இதேமாரி உள்ள பகுதிகள் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். மெயினாக இந்த கவட்டன்னு சொல்லுவாங்க, இந்த கை பகுதி வந்து என்னது கவட்ட பகுதின்னு சொல்லுவோம். இதை நல்லா என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு என்னது பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் தான் என்னது இந்த ஆசனம். இந்த ஆசனம் பேர் தான் என்னது பத்ம உஜ்ஜி அப்படிங்கிறது. அதேமாரி பார்த்திங்கன்னா ஆசனங்கள் நம்ம செய்கிறோம், உணவுகளை மாற்றிக்கிறோம். ஆனால் நம்ம கேரக்டர் வைஸ் மாறணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா சில விஷயத்தை நம்ம செய்யணும். சரிங்களா. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சச்சித் ஆனந்தம்னு சொல்கிறாங்க. அதாவது சச்சித் ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுங்க. சத்தென்றால் அன்பு. அன்பு என்பது என்னென்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருது. அடுத்த சித்தென்றால் என்னென்னா அறிவு. அறிவு என்பது என்ன, அறிந்தவர்களுக்கு அப்பாற்பட்டதான் என்ன உண்மையான அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்தம். இந்த அன்பு, அறிவு, ஆனந்தம். இந்த ஆனந்தம்ங்கிறது சந்தோஷம். இந்த சந்தோஷங்கிறது என்னென்னா இப்போ எல்லாருக்கும் எப்படி வருது அப்படின்னா பிறர் தூண்டுதல்னால தான் நம்ம சந்தோஷப்படுறோம். நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய இயல்புங்கன்னா என்னது எப்போதுமே என்னது மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பசங்களை பார்த்தீங்கன்னா
அதுக்கு எது எப்படி விஷயத்தை அதை பார்த்தாலும் அழுதாலும் சிரித்தாலும் அதோடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு சாந்தத்தன்மை, ஒரு பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் அழுவும், அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். அது முகத்தை பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். ஒரு குழந்தை ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மனிதர்களுமே அப்படி தான் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாக இல்லை. சரி, இந்த 3 விஷயத்த, அதாவது இந்த அன்பு, உண்மையான அன்பும் உண்மையான அறிவும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உண்மையான, அதாவது சந்தோஷம், தூண்டப்படாத சந்தோஷங்கிறது என்னது அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். இந்த அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 3 விஷயத்தை பற்றி தான் விளக்கம் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3மே முக்கியம். ஏன் அப்படின்னா இது உங்கள் கேரக்டர் வைஸ் மாற்றும், உங்களுடைய உணர்வு ரீதியாக மாற்றம் கிடைக்கும். அப்படி உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் மாறும் போது என்னது உங்கள் உடல் ரீதியாக என்னது நல்ல ஆரோக்கியம் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் வருது அப்படின்னா அந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உடலா மனமான ரிசர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25% என்ன செய்கிறாங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் வருது. ஆனால் 75% என்ன செய்கிறாங்க, மனம் சம்மந்தப்பட்ட வியாதி என்ன செய்யுது வருது அப்படின்னு. அப்போ அந்த மனதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த யோக முறையில் என்ன செய்கிறாங்க நமக்கு கொடுக்குறாங்க. அதை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது இந்த யோக முறையில் உங்களுக்கு நம்ம செய்யப்படுது. அப்போ மன ரீதியான பிரச்சனையை நம்ம என்னது சரி பண்ணணும். அதாவது சொன்னால் உடல் ரீதியாக வர்றது என்னது 25% தான், மன ரீதியாக வர்றது என்னது 75%. அப்போ அந்த மன ரீதியாக உள்ள பிரச்சனையை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நம்முடைய அந்த தேவையில்லாத அந்த உணர்வு நிலைகள்னு சொல்கிறாங்க. அதாவது யாராச்சும் சொன்னால் கூட என்னது நம்ம கேட்கக்கூடிய மனநிலைகள் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன அது உங்களுடைய உணர்வு நிலையில் மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில மூச்சு பயிற்சிகள் சொல்லித்தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னு சொல்கிறது, அதையும் பற்றி உங்களுக்கு என்னது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு அந்த அன்பு, தூண்டப்படாத அன்பும் அந்த எந்த ஒரு உண்மையான அந்த அறிவு, அதாவது மெய்யறிவுன்னு சொல்லக்கூடியதும் அந்த சந்தோஷம், இந்த 3 விஷயத்தையும் நம்ம எப்படி உங்களுக்கு கிடைக்க போகுது, இதை எப்படி நம்ம அடைஞ்சிக்கலாம், இதை எப்படி நம்ம வந்து இந்த சமுதாயத்திலேருந்து இந்த இந்த விஷயங்களை எப்படி நம்ம அந்த உண்மை, ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உண்மைன்னு சொல்கிறீங்க சார், ஆனால் அந்த உண்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா யாருக்கிட்ட போய் உண்மையாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அவங்கள்ட்ட என்ன கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு தோற்றமாக தான் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த உண்மையான அன்புனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒன்று அந்த அறிவு, மெய்யறிவுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த அறிவு நிலையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆனந்தம், இந்த 2 விஷயமும் நமக்கு கிடைச்சாவே அந்த ஆனந்தங்கிறது, தூண்டப்படாத சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த 3 விஷயத்தையும் நம்ம என்னது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசனத்தை திரும்ப என்னது எப்படி ஒரு முறை நம்ம செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கோம். கால்கள் நீட்டிங்க. கால் நீட்டிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, ஒரு காலை மடக்கிங்க. அடுத்து இன்னொரு காலையும் மடக்கிங்க. கைகளை கோர்த்து வச்சுங்க. கையில் கோர்த்து வச்சு கைகளை என்ன செய்யணும், நல்லா மேல் நோக்கி கொண்டுட்டு போங்க. தலையை நல்லா அண்ணாத்தி பாருங்கள். தலையை அண்ணாத்தி பார்க்கணும். இந்த தைராய்டு கிளாண்ட் அப்போ தான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். கழுத்து சம்மந்தப்பட்டது, கழுத்து ரொம்ப நேரமாக அப்படி சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கழுத்து வலி வரும் உங்களுக்கு. அந்த கழுத்தை முன்னோக்கி பின்னோக்கி, அதை கீழ் நோக்கி கொண்டு வரும்போது முன்னோக்கி வளையும், மேல் நோக்கி கை போகும்போது என்ன செய்யும் உங்களுக்கு பின்னோக்கி. அப்போ அந்த கழுத்து பகுதியும் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேங்களா? ரிலாக்ஸ், அது பொறுமைக்கில் இருக்குங்க. இதில் எண்ணிக்கை இருக்கணும். ஒரு என்ன செய்றீங்கன்னா ஒரு எடுத்தோடனே என்ன செய்றீங்க, ஒரு 10 எண்ணிக்கை, அடுத்த ஒரு 20 எண்ணிக்கை இப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த கைகளில் நரம்பு மண்டலம் நல்லா பலமடையும். கை நரம்பு மண்டலம் இல்லாமல் அதாவது இந்த ரெக்கன்னு சொல்லக்கூடிய இந்த கவட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். சரிங்களா? மெயினாக ஷோல்டர் பெயின் வந்து என்ன செய்யுது, குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த ஆசனம் தான் ஒரு என்னது பத்ம உஜ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். இது ரொம்ப அற்புதமான ஆசனம். இது எல்லோரும் என்ன செய்யுங்க. இது நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு என்ன செய்றீங்க, இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த உண்மையான அன்பு, இந்த அறிவு, ஆனந்தம், தூண்டப்படாத சந்தோஷம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன விளக்கங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.